இன்னைக்கு புத்தகம் வாசிக்கிற பல பேத்தோட ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது, ஒரு புக்கு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து எந்த புக்கை சூஸ் பண்றது, ஒரு ஆத்தரை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து எந்த ஆத்தரை சூஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிற கேள்விதான். இப்படி புக் ரெக்கமெண்டேஷனுக்காக நம்ம பல இடங்கள்ல தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு புக்கை நம்ம கையில கொடுத்து, இந்த புக்ல கிட்டத்தட்ட ஒரு 27 தமிழ் ரைட்டர்ஸோட இன்ட்ரடக்ஷனும் இருக்கு. அது போக அவங்க எழுதின பல கட்டுரை தொகுப்புகள், கதை தொகுப்புகள், சிறுகதைகள், நாவல்கள், இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு தெரிய வரப்போ கசக்கவா செய்யும். அப்படிப்பட்ட ஒரு புக் தான், ஒரு புக் ஃபுல்லாவே புக் ரெக்கமெண்டேஷன்ஸா நமக்கு கொட்டி கொடுத்திருக்க சாரு நிவேதிதாவோட பழுப்பு நிற பக்கங்கள். பழுப்பு நிற பக்கங்கள் மொத்தமா 3 தொகுதியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 16 எழுத்தாளர்களோட அறிமுகமும், செகண்ட் பார்ட்ல ஒரு 5 எழுத்தாளர்களோட அறிமுகமும், தேர்ட் பார்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 6 எழுத்தாளர்களோட அறிமுகமும் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த எழுத்தாளர்களோட அறிமுகம் மட்டும் நமக்கு இல்லாம ஒரு 100 வருஷம் தமிழ் இலக்கியம் எப்படி எப்படியெல்லாம் எவால்வ் ஆச்சு, அது எவால்வ் ஆக யார் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்க, இன்னைக்கு தமிழ் இலக்கியம் அடைஞ்சிருக்க டிரான்ஸ்கிரிப்டிவ்னஸ், போஸ்ட் மாடர்னிசம், இதுக்கெல்லாம் விதை போட்டவங்க யாரு, இந்த ப்ராசஸ்ல இருக்கும் போது தமிழ் இலக்கியத்தோட ஸ்டாண்டர்ட்ஸை எந்தெந்த எழுத்தாளர்கள் எப்படி எப்படி எல்லாம் உயர்த்தினாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இந்த புக்ல கொடுத்திருக்காரு சாரு. அண்ட் இந்த புக் ரெக்கமெண்டேஷன் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கும் போது இந்த கதை எப்படி இருந்துச்சு, இந்த கட்டுரை எப்படி இருந்துச்சு, இந்த நாவல் எப்படி இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்க படிச்சு பாருங்க, அந்த மாதிரி மேலோட்டமா இல்லாம இந்த கதை எப்படி உருவாச்சு, இந்த நாவல்ல என்ன சொல்ல வராங்க, ஒரு நாவல், ஒரு கதை, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அந்த எழுத்தாளர்களோட வாழ்க்கையையும் சேர்த்து அந்த எழுத்துக்களோட எக்ஸாம்பிளையும் நமக்கு கொடுத்துறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாவல்ல இருக்க பல பேசேஜஸ் இந்த கட்டுரையிலுமே கொடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது அதை நம்ம படிச்சு பார்க்கும் போது இந்த ரைட்டிங் நமக்கு செட் ஆகுமா இல்லையா, இல்ல இதை நம்ம படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ற மாதிரி இருக்கே தவிர எந்த இடத்துலயும் இதை நீங்க படிச்சே ஆகணும் அப்படின்னு திணிக்காத வகையில ரொம்பவே இயல்பா இருக்கு. பொதுவாகவே ஏதாச்சும் ஒரு ஆத்தரோட ஒர்க் நம்ம படிக்கும் போது அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கியூரியஸ்னஸ் நமக்கு வரும். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணீர் அப்படிங்கிற அசோகமித்ரனோட கதையை படிச்சப்போ இந்த அளவுக்கு இவர் எழுதியிருக்காரு அப்படின்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், அவர் எங்க இருந்திருப்பாரு, சென்னையிலேயே இருந்திருந்தாலுமே அவர் எந்த இடத்துல வாழ்ந்திருப்பாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எனக்குள்ள நிறைய இருந்துச்சு. ஆனா அந்த புக்கை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிறப்போ அவரோட பர்சனல் லைஃப் பத்தி எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. அவரோட ப்ரொஃபஷனல் டேட்டா, அவர் என்னென்ன புக்லாம் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி நிறைய டேட்டாக்கள் கிடைச்சாலுமே எந்த ஆன்லைன் வெப்சைட்லயோ இல்ல எந்த ஒரு இடத்துலயுமே அவரோட பர்சனல் லைஃப் எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி எல்லாம் வாழ்ந்தாரு, அவர் எங்க தங்கி இருந்தாரு, எங்க இருந்தாரு அப்படிங்கிற நிறைய டேட்டாஸ் எனக்கு கிடைக்கல. ஆனா இந்த புக்ல சொல்லப்படுற ஒவ்வொரு எழுத்தாளர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அவங்க எங்க வாழ்ந்தாங்க, எங்க இருந்தாங்க, எங்க வேலை பார்த்தாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஒரு ஆத்தரை நம்ம படிக்கும் போது அவங்க கூடவே வாழ்ந்த ஒரு ஃபீலையும் நமக்கு கொடுக்குது. இந்த புக்ல சாருக்கு பிடிச்ச எழுத்தாளர்களை பத்தியும் அவங்களோட எழுத்துக்களை பத்தியும் எந்த அளவுக்கு மதிப்போடையும் மரியாதையோடையும் எழுதியிருக்காரோ அதே அளவுக்கு அவரை ஈர்க்காத பல எழுத்தாளர்களோட ஒர்க்ஸையும் இதுல கொடுத்திருக்காரு. அதுல இருக்க குறைபாடுகள் என்ன, ஏன் இது என்ன அந்த அளவு ஈர்க்கல, இதுல என்னென்னலாம் குறைகள் இருக்கு அப்படிங்கறதையும் ரொம்ப தெளிவாவே எழுதியிருக்காரு. அதுதான் இந்த புக் உங்களை அவ்வளவா இம்ப்ரெஸ் பண்ணலையே, இந்த எழுத்தாளரோட எழுத்து உங்களை அவ்வளவா ஈர்க்கலையே, அப்புறம் ஏன் இதை பத்தி எழுதுறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, என்னதான் இந்த ஆத்தர்ஸோட எழுத்து அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்ல அப்படின்னாலுமே தமிழ் இலக்கியத்துக்கு இந்த எழுத்தாளர்கள்லாம் எவ்வளவு பணி செஞ்சிருக்காங்க, அவங்க அன்னைக்கு தனி மனுஷனா நின்று செஞ்ச பல விஷயங்கள்னால தமிழ் இலக்கியம் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹை ஸ்டாண்டர்டை அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காரு. அடுத்ததா சாரு இந்த புக்ல சொல்லியிருக்க ஒரு சில எழுத்தாளர்களை பத்தியும் அவங்களோட ரைட்டிங்ஸ் என்ன எந்த வகையில இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். டி ஜாரா அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருந்திருக்காரு. டி ஜானகிராமன் கிடையாது, திங்களூர் ஜனரட்சக ரங்கநாதன் அவரோட பேரு. நார்மலாவே தீஜாரா அப்படின்னு எழுதினாலுமே அது தீஜா அப்படின்னு சொல்லக்கூடிய தி ஜானகிராமனா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனக்குமுறலையும் சாரு இங்க பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா இந்த திங்களூர் ஜனரட்சக ரங்கநாதன் எழுதியிருக்க மரத்தடி கடவுள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மலைக்கு ஒரு மனுஷன் ஒரு மரத்தடியில போய் ஒதுங்குறான். அந்த மரத்துக்கு கீழே செங்கலால ஆன ஒரு கடவுள் இருக்காரு. அந்த கடவுள் இந்த மனுஷன் கிட்ட பேசுறாரு. இந்த மனுஷன் கிட்ட கடவுள் ஒரு வரம் கேட்கிறாரு. இது என்ன அப்படிங்கிறது தான் இந்த கதை. கடவுள் தானே எப்படி உருவான அப்படிங்கிறதையும் சொல்றாரு. நான் உருவாகி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் ஆகிடுச்சு. என்னை உருவாக்குனவங்க வேற யாரும் கிடையாது, ரொம்ப சின்ன பசங்க.
அவங்க ஓரமா விளையாண்டுகிட்டு இருந்தப்போ ஒரு செங்கலை எடுத்து அதுக்கு வர்ணம் தீட்டி கடவுள்னு சொல்லி வச்சாங்க. ஆனா அவங்க என்ன உருவாக்கிட்டு கிளம்பி போகும்போது அவங்க கூடயே என்னை எடுத்துட்டு போறதுக்கு அவங்களோட அம்மாவும் அப்பாவும் ஒத்துக்கல. அதனால என்னை இங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன கையில எடுத்த ஒரு பூசாரி உண்டியல குலுக்கி அவனோட வருமானத்தையும் ஈட்டிக்கிட்டான். இப்படி அந்த பூசாரி உண்டியல குலுக்கி ரோட்ல கூட்டம் சேர்த்ததுனால அப்ப இருந்த காவலாளர்கள் வந்து அந்த இடத்தை ஃபுல்லா அப்புறப்படுத்தி இருக்காங்க. அந்த இடத்துல நடந்த கலவரத்துல சாமி தூக்கி வீசப்படுறாரு. அதே சாமி செங்கலால ஆனாலும் அன்னைக்கே கீழே விழுந்து உடைஞ்சிருக்கணும். ஆனா இருந்தாலுமே குப்பை தொட்டியில போய் விழுந்ததுனால அன்னைக்கும் நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இப்படி விழுந்த கடவுள், இப்படி சர்வைவ் ஆகிட்டு இருக்க ஒரு கடவுள் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்காக ஒரே ஒரு வரம் கேட்கிறேன், அதை நீ எனக்கு செய்யணும் அப்படின்னு மனுஷன் கிட்ட கடவுள் வரம் கேட்கிறாரு. அது என்ன வரம் அப்படின்னா, இப்படியே நேரா போனானா கடல் வரும், என்னை அப்படியே தூக்கிட்டு போய் அந்த கடல்ல மட்டும் போட்டுட்ட அப்படின்னா இது எதுவுமே இல்லாம நான் நிம்மதியா இருப்பேன். என்னதான் நான் பெரிய கடவுளா இருந்தாலும் என்னால இந்த வரத்தை எனக்கே கொடுத்துக்க முடியாது. அதனாலதான் உன்கிட்ட வரம் கேட்கிறேன், இதை மட்டும் எனக்காக செய்யறியா அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு ஒதுங்கின ஒரு மனுஷன் கிட்ட மரத்தடி கடவுள் வந்துட்டு கேட்கிறாரு. சோ மரத்தடி கடவுள் அப்படிங்கிற இந்த கதை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்ததா நான் சிதம்பர சுப்பிரமணி அப்படிங்கிறவர் எழுதின மண்ணல் தெரியுது வானம் அப்படிங்கிற நாவல். இந்த நாவல் முழுக்க முழுக்க காந்தியை பத்தின ஒரு நாவல். காந்தியை பத்தி மட்டும் இல்லாம காந்தி வாழ்ந்த காலகட்டத்துல இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கண்ணு முன்னாடியே அப்படியே கொண்டு வந்து நிறுத்துற ஒரு நாவலாகவும் இது இருக்கு. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திய மகாத்மாவா மாத்தின பல புத்தகங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு புக் டால்ஸ்டாயோட தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ அப்படிங்கிற ஒரு புக். இந்த புக்குக்கு ஈக்குவலா மண்ணில் தெரியுது வானமும் இருக்கும் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படிங்கிறதையும் சாரு இந்த இடத்துல சொல்றாரு. இந்த நாவல்ல ஒரு உண்மை சம்பவம் வருது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா தீஜாரா இங்க தீஜா அப்படிங்கிற பேர்ல ஒரு கேரக்டராவும் உள்ள வர்றாரு. தீஜா ஒரு உதவி ஆசிரியரா ஒரு பத்திரிகைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல தமிழ்நாட்டோட காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் நடக்குது. 3 நாளா ராப்பகலா சாப்பாடு தண்ணி கூட ஒழுங்கா இல்லாம எல்லா வேலையும் பார்த்து முடிக்கிறாரு தீஜா. 3 நாள் அப்புறமா அந்த கமிட்டி தலைவர் கிட்ட நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றப்போ கமிட்டி தலைவர் 3 நாளா நாயா பேயா அலைஞ்சு வேலை பார்த்தியே, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு ஊர்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போகணும் அப்படின்னு தீஜா சொல்றாங்க. கமிட்டி தலைவர் கேக்குறாரு, அப்படி என்ன உனக்கு தலை போற காரியமா இருக்க போது ஊர்ல, பேசாம சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு காலையில போலாம் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப தயக்கத்தோட அந்த இடத்துல தீஜாவும் இல்ல தலை போற காரியம் தான், சொல்ல வேண்டாம்னு தான் நினைச்சேன், பட் இவ்வளவு வற்புறுத்துறதுனால நான் சொல்றேன். நேத்து நைட்டு 3 மணிக்கு என்னோட குழந்தை இறந்துடுச்சு. ஒரு 3 நாளா உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. நேத்து நைட்டு இறந்துடுச்சு. அதனால நான் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஈம சடங்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அதனால நான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. கமிட்டி தலைவர் ஷாக் ஆயிட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கேக்குறாரு. அந்த இடத்துல தீஜா சொல்றாரு, நான் ஒரு தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இறந்து போன ஒரு குழந்தைக்காக கூட இல்லாம அந்த இடத்துல இறந்து போனவங்க போயிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம தொண்டனா இருந்து இந்த 3 நாளுக்கான வேலையை முடிச்சுட்டு நம்ம எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு தீஜாக்குள்ள இருந்த வேகம் அப்போ சுதந்திரத்துக்காக யோசிச்சுக்கிட்டு இருந்த, சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருந்த ஒவ்வொரு மனுஷங்களோட மனசுலயும் இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு உணர்வே எனக்குள்ள ஏற்படுத்துச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாம 1920 இருந்து 1948 வரைக்கும் சென்னை எப்படி இருந்துச்சு, அதோட இயற்கை வளம் எவ்வளவு நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு எந்த அளவு மாறி இருக்கு அப்படிங்கிறதையுமே இந்த புக்ல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஆர் சண்முக சுந்தரம் அப்படிங்கிற ஒரு ரைட்டரோட இன்ட்ரோடக்ஷன் வருது. இவர் திருப்பூர் கீரனூர்ல பிறந்து வளர்ந்தவர். நானும் திருப்பூர்ல இருக்கேன் அப்படிங்கிற காரணத்தினால இவரோட கதைகள்ல வர பெரும்பாலான இடங்கள் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலயும் என்னால ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு. இவரோட முக்கியமான கதைகளா பார்க்கப்படுற நாகம்மாள், அறுவடை, சட்டி சுட்டது, இந்த 3 கதையிலயுமே வெறும் மனுஷங்க மட்டும் கேரக்டர்ஸா வராம அந்த ஊரோட நிலமும் அந்த ஊரோட மண்ணும் அந்த ஊருமே ஒரு கேரக்டரா வருது அப்படிங்கிறது தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். சட்டி சுட்டது அப்படிங்கிற அவரோட கதையில ஒரு விவசாய குடும்பத்தோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அந்த விவசாய குடும்பம் அந்த நிலத்தினால அவங்களும் எப்படி அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த கதையில ரொம்ப டீட்டெயிலா கொடுத்திருக்காரு. இதுல ரொம்ப மெயினா 40கள்ல ஒரத்தப்பாளையம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த ஊருக்கு போறது எவ்வளவு கஷ்டம், ஒரு வண்டி மாடு கூட போக முடியாத அளவுக்கு அந்த ஊருக்கு போற வழி எவ்வளவு மோசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல ஒரு 15-20 வீடு தான் இருக்கும். அவங்க வீட்டுக்கு யாராச்சும் போகணும் அப்படின்னு நினைச்சாலுமே அங்க போறது எவ்வளவு கஷ்டம், அங்க போகிறதுக்கு மனுஷங்கள்லாம் எவ்வளவு பயந்துகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே கொடுத்திருந்தாரு. அண்ட் இப்போ அதே ஒரத்தப்பாளையம் 40கள்ல இவர் எழுதியிருக்க ஒரத்தப்பாளையம் இப்பயுமே நைட்ல போகிறதுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அதே வழியா நானும் ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்காக போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த டைம்ல நான் அந்த இடத்துக்கு போயிருந்தப்போ அப்பதான் தடவை ஒரத்தப்பாளையம் சைடு நான் போறேன். ஆனா அந்த டைம்லயுமே கூட ரோடு நல்லா இருக்கு, இடம் நல்லா இருக்கு. ஆனா இப்பயுமே பெரும்பாலான இடம் வந்துட்டு காடாவே இருக்கு.
அது வந்துட்டு ரொம்ப மெயினான ஸ்பாட் தான். சிவன்மலைக்கும் காங்கேயத்துக்கும் நடுவுல இருக்க ஒரு இடம். இப்படி இருக்க ஒரு இடம் வந்துட்டு இப்ப வரைக்கும் பெருசா லைட் எல்லாம் எதுவுமே இல்லாம, ரோடு நல்லா இருக்கு. பட் இருந்தாலுமே லைட் எதுவும் இல்லாம, ஆள் நடமாட்டம் இப்ப வரைக்கும் அந்த அளவு இல்லாம இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு படிக்கும்போது. ஸோ அப்பவே பேக்வேர்டா இருந்த ஒரு இடம், இப்போ வரைக்கும் எவ்வளவு பேக்வேர்டா இருக்கு, எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே அதிகமா ஆகாம எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது, ஒரு சைடு திகிலாவும் இருந்துச்சு. பட் இன்னும் இதெல்லாம் எவால்வ் ஆக எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஆச்சரியமாவும் இருந்துச்சு. அடுத்ததா மாதவனோட 8வது நாள், சம்பத்தோட இடைவெளி, முடிவுகள் அப்படிங்கிற கதையா இருக்கட்டும். அண்ட் அடுத்ததா பிச்சமூர்த்தி அப்படிங்கிற ரைட்டரோட வானம்பாடி, அடகு அண்ட் ஆல்சோ 18ஆம் பெருக்கு அப்படிங்கிற கதைகளோட பிளாட்ஸ் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ இந்த புக் படிக்கும் போது நான் ஒரு டிபிஆருக்கு ஒரு பெரிய பைலே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லலாம். இந்த புக்கெல்லாம் எனக்கு படிச்சு முடிக்கவே ஒரு வருஷமோ 2 வருஷமோ கூட ஆகிரும் போல. அவ்வளோ புக்ஸ் எனக்கு கிடைச்சது. அடுத்ததா யாருக்குமே பெருசா தெரியாத, யாருனாலையுமே பெருசா பேசப்படாத ஒரு ரைட்டர் தஞ்சை பிரகாஷ் அப்படிங்கிறவரு. இவரோட ரொம்ப முக்கியமான ரைட்டிங் கரமுண்டார் வீடு அப்படிங்கிற ஒரு நாவல். 1987 இந்த நாவல் எழுதியிருக்காரு. ஆனா 1998 தான் இந்த புக் அவர்னால பப்ளிஷே பண்ண முடிஞ்சிருக்கு. நார்மலாவே ஆண் எழுத்தாளர்களா அவங்க இருக்கும் பட்சத்துல ஒரு பெண்ணோட கேரக்டரை வடிவமைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு படிக்கும் போதே ஆர்டிபிஷியலா தெரியும் இவங்க ஒரு ஆணா இருந்து ஒரு பெண்ணோட கேரக்டர் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது. பட் ஆனா கரமுண்டார் வீடு அப்படிங்கிற இந்த புக் உருவாகிறதே வந்துட்டு தஞ்சை பிரகாஷோட அம்மாவும் அவரோட அப்பாய்களான சமாதானத்தம்மாள், மங்களத்தம்மாள், துச்சியம்மாள் இந்த மாதிரி பெண்களா சேர்ந்துதான் இந்த புக்கவே உருவாக்கி என் மூலியமா எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தஞ்சை பிரகாஷ் இந்த இடத்துல சொல்றாரு. தஞ்சை பிரகாஷை பத்தி அவர் எழுதியிருக்க கட்டுரையில வந்துட்டு இந்த கரமுண்டார் வீடை பத்தின ஒரு டீட்டெயில்டான விஷயமும் இருந்துச்சு. அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸும் அந்த புக்ல வர ஒரு பெரிய பெரிய பத்திகள், சில கான்வர்சேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதை படிக்கும் போதே நெருப்பு பறக்கிற அளவுக்கு அவ்வளவு உக்கிரமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா இந்த புக்கை பத்தி படிக்கும் போது ரொம்ப முக்கியமா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களோட காமத்தை பத்தியும் அவங்களோட காம உணர்ச்சிகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் ஒரு ஆண் இந்த அளவு எழுத முடியுமா அப்படிங்கறது ஆச்சரியமா இருந்துச்சு. பட் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தஞ்சை பிரகாஷோட அம்மாவும் அப்பாய்களும் தான் இந்த கதை எல்லாத்தையுமே தஞ்சை பிரகாஷ் கிட்ட கரமுண்டார் வீட்டுல அப்பாய்கள் வாழ்ந்து அவங்க நேர்ல பார்த்த கேரக்டர்ஸை தான் தஞ்சை பிரகாஷ சொல்லி தஞ்சை பிரகாஷ் இந்த கேரக்டர் எல்லாத்தையும் நமக்கு புக்ல கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. இது ஒரு பெஸ்ட் ஃபெமினிசம் நாவல்னு சொல்றாரு சாரு நிவேதிதா. தமிழ் எழுத்துல லெஸ்பியன் எழுத்து இன்ட்ரோடியூஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே தன்பால் ஈர்ப்பு கொண்ட 2 பெண்கள் எப்படி இருப்பாங்க, நார்மலாவே பெண்களோட காம வேட்கையும் அவங்களோட தாபமும் எந்த அளவு எக்ஸ்ட்ரீம்க்கு போகும், கரமுண்டார் வீட்டுல வாழ்ந்த நிஜமாவே இப்படி இருந்த ஒரு கேரக்டர் எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி ரொம்ப விரிவா இவங்களோட தாபத்தையும் காம வேட்கையும் பத்தி பேசுறதுதான் கரமுண்டார் வீடு அப்படிங்கிற இந்த நாவல். பட் இந்த நாவலை எழுதினதுக்காகவே தஞ்சை பிரகாஷ் ஒரு செக்ஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லி முத்திர குத்தவும் பண்றாரு. அடுத்ததா ரொம்ப ஃபேமஸான ரைட்டரான தி ஜானகிராமனோட மரப்பசு, செண்பகம், நலபாகம் இந்த கதைகள் எல்லாமே இதோட ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதோட பிளாட்டும் சரி, அதோட கதையோட்டமும் சரி, அதோட எழுத்து நடையும் சரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே டிபிஆர்லயும் போட்டு வச்சிருக்கேன். அடுத்ததா ஆதவன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் என் பெயர் ராமசேஷன் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. ஸோ இந்த நாவல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நார்மலாவே ஒரு அக்ரஹாரத்து குடும்பம், அதாவது பிராமண குடும்பத்துல இருக்க பெண்களோட நிலைமை வந்துட்டு எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப விரிவா அந்த புக்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் அதோட இந்த புக்கோட மெயின் கேரக்டர் ராமசேஷன், ஹீரோ கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இவரோட வீட்டுல அவங்க அம்மா, அவங்க அத்தை, அவங்க தங்கச்சி இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ இப்படி இருக்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு எப்படி இருக்கு அண்ட் அவங்கள சுத்தி இருக்க பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் ரொம்ப விரிவா வந்துச்சு. முக்கியமா புக்ல ஒரு இடம் வருது, ராமசேஷனோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ராமசேஷனோட அத்தையும் அம்மாவும் இந்த வீட்டோட பொறுப்பு யார்கிட்ட வரணும் அப்படிங்கறதுல போட்டியா இருக்காங்க. கடைசியில என்னவோ அவங்க அம்மா தான் ஜெயிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அத்தை அதுக்கப்புறமா சாகர வரைக்கும் எந்த அளவு வந்துட்டு பேசிக்கிட்டே இருந்தாங்க, எந்த அளவு பேசி பேசி சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் வதச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு இடம் வந்துச்சு. அதை பயங்கரமா என்ன ரிலேட் பண்ணிக்க முடிச்சு. பிகாஸ் எங்க வீட்டுல வந்துட்டு பாட்டி அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு மரண படுக்கைன்னு சொல்லலாம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அந்த ஒரு காலகட்டத்துல வந்துட்டு அவங்களோட இயலாமையினால அவங்க எங்க எல்லாத்தையும் பேசின சுடுசொல்லா இருக்கட்டும், இல்ல எந்த அளவு வந்துட்டு ஒரு ஃபீமேல் கேரக்டர் இருக்கும் போது அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் எந்தெந்த எமோஷனல் ட்ரிகர் மூலியமா கொடுத்து அவங்கள வதைப்பாங்க அப்படிங்கிற இந்த புக்ல வர சில விஷயங்களும்
நான் பர்சனல் லைஃப்ல என் பாட்டியை பார்த்த பல விஷயங்களும் வந்துட்டு ரொம்பவே ரிலேட் ஆச்சு. அடுத்ததா பழுப்பு நிற பக்கங்களோட தேர்ட் பார்ட்டுக்கு வரும்போது சுந்தர ராமசாமி அப்படிங்கிற ரைட்டர், நம்ம சின்ன வயசுல தமிழ் புத்தகங்கள்ல பாட புத்தகங்கள்ல நமக்கு அவரோட ரைட்டிங்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரைட்டரை நம்ம என்னதான் கதையாவும் கட்டுரையாவும் எந்த இடத்துல பார்த்திருந்தாலுமே தமிழ் இலக்கியம் இன்னைக்கு எப்படி இருக்கு, அதோட மதிப்பீடை எப்படி எல்லாம் பண்ணணுங்கிற ஸ்டாண்டர்டை எப்படிலாம் வந்துட்டு சுந்தர ராமசாமி செட் பண்ணாரு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஞானபீடம் விருதெல்லாம் கூட இப்போதைக்கு வேற எந்த கதையும் இல்லை, அதனால ஒரு கதைக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்க. பட் அதை தாண்டி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு இலக்கியமா எப்படி மதிப்பீடு பண்ணணும், அதுல எதெல்லாம் இருக்கணும், அதோட மதிப்பீடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே ரொம்பவே டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணது சுந்தர ராமசாமி தான். ஸோ அவரோட இலக்கியத்துக்கான கான்ட்ரிபியூஷன் பத்தியில ரொம்ப டீட்டெயில்டா கொடுத்திருந்தாரு சார் அந்த புக்ல. அடுத்ததா கூப்பாரா அப்படின்னு சொல்லக்கூடிய கூப்பா ராஜகோபாலன் அப்படிங்கிறவர் எழுதின புக் தான் ஒரு சின்ன கதை சிறிய வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு கதை. ஸோ இவரோட பெரும்பாலான ரைட்டிங்ஸ் எல்லாமே ஆண் பெண்ணோட உறவை மையமா வச்சுதான் எழுதியிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலுமே இந்த எழுத்துக்கள் எல்லாமே ரொம்ப பச்சையா இருக்கு அப்படின்னு பெரும்பாலான மக்கள்னால சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுக்கு வந்துட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அந்த கட்டுரையில முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இவரோட எழுத்தை யார் யாரெல்லாம் பச்சையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாருமே உண்மையை நான் பார்க்க மாட்டேன், எனக்கு வந்துட்டு ஒரு பெண் இப்படி யோசிக்கிறா, ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உணர்வெல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் என்னால யோசிச்சு பார்க்க முடியாதுங்கிறத தாண்டி அதை நான் ஏத்துக்க மாட்டேன், அதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லையா. இவங்க எல்லாத்துக்கும் தான் இது பச்சையா இருந்திருக்கும். ஸோ இந்த பச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இவரோட எழுத்துல இல்ல அவங்களோட மனசுல இருக்கு அப்படிங்கிற ஒரு கட்டுரையில கூப்பாராவை பத்தி எழுதின ஒரு கட்டுரையில ரொம்ப தெளிவா ஒரு ரைட்டரும் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பத்தி எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. ஒரு கதையோ ஒரு கட்டுரையோ ஒரு நாவலோ அதை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே இதுக்கு முன்னுரையில என்ன கொடுத்திருந்தாங்க, இந்த ஒரு கதையை பத்தி இதுக்கு முன்னாடி இருந்த ரைட்டர்ஸா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னுரை எழுதின ரைட்டர்ஸா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் அந்த கதையவோ இல்ல அந்த ரைட்டரை பத்தியோ ஒரு கட்டுரை எழுதினா வேற ஒரு எழுத்தாளர் அவரை பத்தி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, இது எங்க கிடைக்கும், இந்த கட்டுரையை நீங்க படிக்கணும்னா இதை எங்க போய் வாசிக்கணும், இதை வந்துட்டு எந்த நாளிதழ்ல வந்துட்டு வெளியாச்சு, இந்த மாதிரி பல விஷயங்களையும் கொடுத்திருந்தாரு. அடுத்ததா சா கந்தசாமி அப்படிங்கிற ஒரு ரைட்டர், இவரோட முக்கியமான ஒரு கதையா பார்க்கப்படுற உயிர்கள் அப்படிங்கிற ஒரு கதை. எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு கேள்வி பர்சனலா இருந்துச்சு. என்னன்னா, இந்த தெய்வங்கள் எல்லாமே எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கும், வெறும் மாரல் வேல்யூஸை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக மட்டுமா தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராம அது ஒரு ஆசோலேஷன்லயே எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. இந்த உயிர்கள் அப்படிங்கிற ஒரு கதையில வந்துட்டு ஒரு இடம் வந்துச்சு. அது என்னன்னா, ஒரு ஊர்ல மனுஷங்களும் மிருகங்களும் வாழ்ற மாதிரியே தெய்வங்களும் பிசாசுகளும் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. மனுஷங்களுக்கு வந்துட்டு உணவுக்காக மிருகமும், நம்பிக்கைக்காக தெய்வமும், பயத்துக்காக பிசாசும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இடத்துல வந்துச்சு. ஸோ தெய்வம் அப்படிங்கிறது வெறும் மாரல் வேல்யூஸை டீச் பண்ற கொடுக்கறதுக்கு மட்டுமே இல்லாம எப்படி மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு உணவு தேவை, அதுக்கு மிருகம் இருக்கு. மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்பிக்கை தேவை, அதுக்காக கடவுள் இருக்கு. அதே மாதிரி மனுஷன் ஒரு விஷயத்துக்கு பயந்தாதான் அவன் கரெக்டா இருப்பான் அப்படிங்கிறதுக்காக இந்த பிசாசுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உருவாக்கி இது மூலியமா மனுஷங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து நம்ம கிராமங்கள்ல நம்மளை பார்த்துக்கிட்டு இது மூலியமா தான் கடவுள் பிசாசெல்லாம் வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொடுத்திருந்தப்போ அது ரொம்ப ஏற்புடையதாகவும் இருந்துச்சு. அடுத்ததா முத்துசாமி அப்படிங்கிற ஒரு ரைட்டர், இவர் எழுதின ஒரு கதை வந்துட்டு நீர்மை அப்படிங்கிற ஒரு கதை. நார்மலாவே மொட்டை பாப்பாத்தி அப்படிங்கிற ஒரு டேர்ம் நம்ம எல்லாருமே சின்ன வயசுல ஒரு ரைம் மூலியமா கேட்டிருப்போம். மொட்டை பாப்பாத்தி ரொட்டி சுட்டாலாம், எண்ணெய் பத்தலையா, கடைக்கு போனாலாம் இப்படிங்கிற மாதிரி ஒரு ரைம் வரும். ஸோ இந்த மாதிரி வரப்போ மொட்டை பாப்பாத்தி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அது ஒரு கியூட்டான வேர்டா ரொம்ப நாளா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. யாராச்சும் குழந்தைங்க மொட்டை அடிச்சிருந்தாலுமே மொட்டை பாப்பாத்தின்னு சொல்லி ஒரு கிண்டலுக்கு கூப்பிடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்ததுனால அது செல்லமா கொஞ்சம் ஒரு வார்த்தையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் நீர்மை அப்படிங்கிற இந்த ஒரு புக்ல வந்துட்டு மொட்டை பாப்பாத்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். மொட்டை பாப்பாத்திங்கிற பேரு இவங்களுக்கு எதுக்காக அப்படின்னா, 6 வயசுல கல்யாணம் ஆகி 10 வயசுல விதவை ஆயிட்டாங்க ஒரு ஐயர் வீட்டு பொண்ணு. அந்த ஐயர் வீட்டு பொண்ணு அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா முடிய சிரைச்சிட்டு மொட்டையாவே தான் இருக்கணும். அப்படி இருந்தவங்கள தான் மொட்டை பாப்பாத்தி அப்படின்னு சொல்லி இந்த புக்ல வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இப்படிதான் மொட்டை பாப்பாத்திங்கிற வார்த்தை வந்திருக்குமா, அப்போ நான் இவ்வளவு நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தது வேற ஏதோ ஒரு விஷயமோ,
இப்படிப்பட்ட ஒரு விஷயம் எப்படி நமக்கு கியூட்டா எல்லாம் தோண ஆரம்பிச்சது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எனக்குள்ள நிறைய உண்டு பண்ணுச்சு. ஸோ நீர்மைங்கிற இந்த புக்ல வர மெயின் கதாபாத்திரம் மொட்டை பாப்பாத்தி வந்துட்டு 6 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்து 10 வயசுல விதவை ஆகிடுறாங்க. இதுக்கப்புறமா இவங்களோட அம்மா அப்பாவோட வீட்டுக்கே இவங்களை திருப்பி அனுப்பிச்சும் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் 30 வருஷம், அதாவது இவங்களுக்கு 40 வயசு ஆகுற வரைக்கும் இவங்க வீட்டை விட்டே காலடி வெளியே எடுத்து வைக்காத அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ 40 வயசுலயுமே இவங்க எதுக்காக வெளியே வர்றாங்க அப்படின்னா, இவங்களோட அப்பா வந்துட்டு இறந்துடுறாங்க. அதுக்காக கடைசி காரியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆத்துக்கு கூப்பிட்டு போறதுக்காக இவங்களை வெளியே கூப்பிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மொட்டை பாப்பாத்தி அந்த ஒரு நாள் வெளியே வரும்போது மனுஷங்களோட தொடுதலே தெரியாத அவங்க ஒரு மனுஷங்க வந்து தொடுறப்போ எப்படி பயந்து ஓடி போய் ஒரு குளத்துல விழுகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குளத்திலேயே தான் அந்த மொட்டை பாப்பாத்தி எப்பயுமே இருந்தாங்க. வீடு குளம் தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு இல்லை. எந்த நேரத்துல போனாலுமே மொட்டை பாப்பாத்தி அந்த குளத்துல இருப்பா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ நீர்மை அப்படிங்கிற இந்த புக்கையுமே கண்டிப்பா படிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி சிறு பத்திரிகைனா என்ன, ஜனரஞ்சக பத்திரிகைனா என்ன, இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் நமக்கு புக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இல்லாத ஒரு இதுல வந்துட்டு நாளிதழ்கள் தானே நம்ம அதிகமா படிச்சுட்டு இருந்தோம். அப்போ ரொம்ப சின்ன சின்ன பத்திரிகைகளும் இருந்திருக்கு, ஜனரஞ்சக பத்திரிகைகள் அப்படின்னு சொல்லப்படுற பெரிய பத்திரிகைகளும் இருந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன, ஜனரஞ்சக பத்திரிகையில எழுத ஆரம்பிக்கிற எழுத்தாளர்கள் இதுக்கு முன்னாடி சிறு பத்திரிகையில எழுதிக்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ சுஜாதா மாதிரியான ஃபேமஸான ரைட்டர்ஸ் கூட சிறு பத்திரிகையில எழுதும் போது இந்த உலகத்துல இருக்க யாரை வேணாலும் எதிர்த்து எழுதுவாங்க. ஆனா ஜனரஞ்சக பத்திரிகைக்கு அவங்க எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்குமே அவங்க ஜால்ரா அடிச்சுதான் எழுதி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ எழுத்தாளர்கள் எல்லாருமே எந்த ஒரு ரூபத்துல எழுதிக்கிட்டு இருந்தாங்க, அண்ட் ஆல்சோ அவங்க எந்த விதமான விஷயங்களுக்கெல்லாம் தள்ளப்பட்டாங்க, எப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தியும் சாரு அந்த புக்ல கொடுத்திருக்காரு. அண்ட் ஆல்சோ தமிழ் எழுத்தாளர்களை பத்தி நமக்கு தெரியப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்களோட கதை, கட்டுரை, நாவல் இது எல்லாமே எந்த மாதிரி இருந்துச்சு, அவங்களோட எழுத்து எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே உலகத்தரம் வாய்ந்த ஒரு விஷயங்கள். இவங்க எல்லாத்தோட ரைட்டிங்குமே ஒவ்வொரு பல ஃபாரின் ஆத்தர்ஸ் பத்தி இதுல சாரு வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஃபாரின் ஆத்தர்ஸ்க்கு எல்லாமே இருக்க ஈக்குவலண்டான ஒரு விஷயங்கள் எல்லாமே தமிழ் எழுத்தாளர்களும் கொடுத்துருக்காங்க. ஆனா அதை வந்துட்டு ஏன் நம்ம கொண்டாட மறந்துட்டோம், ஏன் வந்துட்டு நம்ம கொண்டாடாம இது எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்ச விஷயங்கள் என்னென்ன, இதெல்லாம் நம்ம ஏன் இப்படி பண்ணோம் அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வாதத்தையும் நம்ம முன்னாடி வைக்கிறாரு சாரு. ஸோ இந்த மாதிரி புக் ரெக்கமெண்டேஷனுக்காக மட்டும் இல்லாம ஒரு ரைட்டர்ஸை பத்தியா இருக்கட்டும், ஆத்தர்ஸை பத்தியா இருக்கட்டும், தமிழ் இலக்கியம் ஒரு 100 வருஷமா கடந்து வந்த பாதையா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு இந்த கட்டுரை தொகுப்புல கொடுத்திருக்காரு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல மொத்தமா 16 ரைட்டர்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. அந்த ரைட்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்துடலாம். சார்வாகன், கு அழகிரிசாமி, தீஜாரா, திருவிகா, சக்தி கோவிந்தன், நா சிதம்பர சுப்பிரமணியம், ஆர் சண்முக சுந்தரம், ஊவேசா, அசோகமித்ரன், நா பிச்சமூர்த்தி, அரு ராமநாதன், ஆ மாதவன், எஸ் சம்பத், எம் வி வெங்கட்ராம், தஞ்சை பிரகாஷ், கானாசு. அப்படியே செகண்ட் பார்ட்ல ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க வந்துட்டு டி ஜானகிராமன், லாசா ராமாமிர்தம், கோபி கிருஷ்ணன், கிருஷ்ணன் நம்பி, ஆதவன். அடுத்ததா தேர்ட் பார்ட்ல இருக்க 6 பேர் சீசு செல்லப்பா, சுந்தர ராமசாமி, கூப்பா ராஜகோபாலன், சா கந்தசாமி, நா முத்துசாமி, பா சிங்காரம். ஸோ இவங்க எல்லாத்த பத்தியும் தான் இந்த பழுப்பு நிற பக்கங்கள் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்புல 1, 2, 3ன்னு 3 பார்ட்டா பிரிச்சு ரொம்ப டீட்டெயில்டா இந்த ஆத்தர்ஸை பத்தியும் இந்த ரைட்டர்ஸை பத்தியும் அவங்களோட எழுத்துக்கள் பத்தியும் டீட்டெயில்டான ஒரு இன்ட்ரடக்ஷனரியா பல புக் ரெக்கமெண்டேஷன்ஸோட நமக்கு கொடுத்துருக்காரு. பயங்கரமா தொகுத்து வழங்கியிருக்காரு சாரு நிவேதிதா. ஸோ இது எல்லாத்தையுமே கண்டிப்பா படிச்சு பாருங்க. அண்ட் இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் ரூபாஸ்ரீ சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.